Hi students, good morning. So நம்ம இப்போ 5th sum பார்க்க போறோம். The following standards have been set to manufacture a product. So இங்க அவங்க கொடுத்திருக்கிறது வந்து standard quantity each A, B, C க்கு தனித்தனியா கொடுத்திருக்காங்க. So 3 inputs இருக்கு. Standard rateம் கொடுத்திருக்காங்க and standard hour கொடுத்திருக்காங்க, standard rate கொடுத்திருக்காங்க. The company actually manufactured and sold 6,000. So இது வந்து actual quantity output. இது வந்து actual output. டைரக்ட் மெட்டீரியல் யூஸ்டு இது வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி அண்ட் அதோட ஆக்சுவல் ரேட். இது வந்து ஆக்சுவல் ஹவர்ஸ். ஃபார் 2500 ஹவர்ஸ் த கம்பெனி பே 12 rupees. பேலன்ஸுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் தட் இஸ் 8 rupees பே பண்ணிருக்காங்க. மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் அண்ட் யூசேஜ் வேரியன்ஸ், லேபர் ரேட் வேரியன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு தான் ஆன்சர் போட போறேன். அப்ப எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் குவான்டிட்டி, ஆக்சுவல் ரேட். இது வந்து பர்டிகுலர்ஸ் மாதிரி. இது வந்து A, இது B and இது C. So standard quantity for actual output கண்டுபிடிக்கணும். So 6000 into 2 12,000. 3 into 6000 18,000. 15 into 6000 90,000. Standard rate is 4, 3 and 1. Actual quantity is 12,500, 18,000, 88,500. Actual rate is 4.40, 2.80, 1.20. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து எப்பயுமே எப்படி கால்குலேட் பண்ணுவோமோ அதே தான். ஃபர்ஸ்ட் நான் வந்து மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்டூ ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் 4 ஏக்கு இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் 4, ஆக்சுவல் ரேட் இஸ் 4.40, ஆக்சுவல் குவான்டிட்டி இஸ் 12,500. ஸோ பிக்கு கால்குலேட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் 3, ஆக்சுவல் ரேட் இஸ் 2.80 இன்டூ 18,000. சிக்கு கால்குலேட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் 1, ஆக்சுவல் ரேட் இஸ் 1.20 இன்டூ 88,500. ஸோ 4 minus 4.40 இன்டூ 12,500. ஸோ 5,000 அட்வர்ஸ் கிடைக்கும். 3 minus 2.80 into 18,000 போட்டா 3,600 favorable கிடைக்கும். 1 minus 1.20 into 88,500 போட்டா 17,700 adverse கிடைக்கும். So இது material price variance. இப்போ material usage variance calculate பண்ண போறோம். material usage variance ஓட formula first போட்டுலாம். Standard quantity minus actual quantity into standard rate. So A, B and C. Standard quantity is 12,000, actual quantity 12,500. So 12,000 minus 12,500 into standard rate is 4. B க்கு வந்து 18,000 minus 18,000, 18,000 minus 18,000 into 3. C க்கு வந்து 90,000 minus 88,500, 90,000 minus 88,500 into 1. 500 into 4 பண்ணா 2,000 adverse. இங்க nil. இங்க வந்து 90,000 minus 88,500 into 1. So 1,500 favorable. அவ்வளவுதான். ஸோ இது வந்து நம்ம மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் அண்ட் யூசேஜ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லேபருக்கு போறோம். ஸோ தட் இஸ் செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் சம். ஸோ இப்போ நம்ம சேம் டேபிள் காலம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ லேபருக்கு சேம் தான். இது வந்து பர்டிகுலர்ஸ், இது வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ், ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ஹவர் அண்ட் ஆக்சுவல் ரேட். வந்து எனக்கு ஆனால் இங்கே ஒன்று தான் இருக்கு. ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்ன்னு பார்த்தா 3 ஹவர்ஸ் ஒரு யூனிட்டுக்கு. அப்போ 6,000 யூனிட்டுக்கு 18,000 ஹவர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ 18,000. ஸ்டாண்டர்ட் ரேட் 8. ஆக்சுவல் ஹவர்ஸ் டேக்கன் பார்த்தீங்கன்னா 17,500.
ஆனா ஆக்சுவல் ரேட் 2 இருக்கு. ஸோ 2500க்கு வந்து எனக்கு 2500 ஹவர்ஸுக்கு எனக்கு வந்து 12 ரூபீஸ். பேலன்ஸ் 15,000 ஹவர்ஸுக்கு வந்து எனக்கு 8 ரூபீஸ். ஸோ இத நான் வந்து பைஃபர்கேஷனுக்காக இங்க வச்சிருக்கேன். இப்ப நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா, மெட்டீரியலுக்கு போட்ட மாதிரி லேபருக்கும் லேபர் ரேட் வேரியன்ஸ், லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். So labor rate variance ஓட formula is nothing but standard rate minus actual rate into actual hours. Standard hours minus actual hours into standard rate. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ரேட் இது அந்த ஆக்சுவல் ஹவர்ஸ் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவல் ஹவர் ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ஹவர் ஆக்சுவல் ரேட். இப்போ ஆக்சுவல் ஹவர்ஸ் டேக்கன் இஸ் 17,500 into 8. இந்த பார்ட் 17,500 into 8 மைனஸ் இந்த பார்ட்டை நான் வந்து ரெண்டா பைஃபர்கேட் பண்ண போறேன். 2500 into 12 plus 15,000 into 8. 17,500 into 8 is 1,40,000 minus 2,500 into 12, 15,000 into 8, so 1,50,000. அப்ப எனக்கு 10,000 adverse ஆன்சர் வரும். I hope you understood. இப்போ நம்ம இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஹவர் ஆக்சுவல் ஹவர் இங்க வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் தான். ஸோ ஒரே ரேட் தான். அப்ப நம்ம உள்ள எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. Standard hour is 18,000, actual hour is 17,500. So standard hour is 18,000, actual hour is 17,500 and standard rate is 8. So 500 into 8. அப்ப எனக்கு 4,000 favorable கிடைக்கும். Hope you understood this sum. இந்த sumல ஏதோ doubt இருந்துச்சுன்னா you can definitely do a comment and I'll definitely reply in the next class. So இதுல தான் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம இப்ப next sum பார்க்கலாம். 6th one. The following information is available for the cost records of Novel and Co. for the month of March 21. Material purchase actually வந்து 20,000 units, 88,000. அதில் consume 19,000. So 1,000 units வந்து இன்னும் வந்து closing stockல இருக்கு. Actual wages paid for 4,950 hours is this. Units produces 1,800. Standard rate and pieces கொடுத்திருக்காங்க. Standard material, standard quantity, standard rate, standard rate for labor and standard hour கொடுத்திருக்காங்க. So இதெல்லாமே per unitல கொடுத்திருக்காங்க. You are required to calculate the relevant material and labor variance for the month ன்னு சொல்லிருக்காங்க. So இப்போ நம்ம வந்து அதே தான் யூசுவலா போடுறத இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெட்டீரியல் கண்டுபிடிக்கணும். relevant material variances கண்டுபிடிக்க போறோம். ஸோ மெட்டீரியலுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் போட்டுக்கிறோம். So நம்ம standard quantity, standard rate, actual quantity, actual rate. இங்க ஒரே ஒரு இன்புட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எல்லாம் அப்ளிகபிளாவே ஆகாது. ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் 10 ஃபார் 1 யூனிட். அப்போ 1,800 யூனிட்ஸ்க்கு 18,000. ஸோ ஒரு யூனிட்டுக்கு 10ன்னா 1,800 யூனிட்டுக்கு எவ்வளோ? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 18,000 கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் 4. ஆக்சுவல் குவான்டிட்டி இஸ் 19,000. ஆக்சுவல் ரேட் வந்து 88,000 divided by 20,000. So 4.4. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? 88,000 divided by 20,000. ஸோ இப்போ நான் வந்து இங்க போட்டேன். ஒரே ஒரு மெட்டீரியல் தான். மெட்டீரியலுக்கு ஏதாவது நேம் இருக்கா? எதுவும் இல்லை. ஸோ ஓகே. இப்போ நம்ம வந்து மெட்டீரியலோட டோட்டல் காஸ்ட் வேரியன்ஸ், பிரைஸ் வேரியன்ஸ், யூசேஜ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்றோம். ஸோ டோட்டல் உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ரேட். ஸோ 18,000 into 4
அதை இங்க போடுறேன். 18,000 into 4 minus 19,000 into 4.4. So 18,000 into 4, 19,000 into 4.4. So எனக்கு 11,600 adverse answer கிடைக்கும். Price variance போடும்போது standard rate minus actual rate into actual quantity. Standard rate is 4, actual rate is 4.4, actual quantity is 19,000. So 19,000 into 0.4, 7,600 adverse. Hope you are going with me. So next usage variance. Usage variance formula standard quantity minus actual quantity into standard rate. So 18,000 minus 19,000 into 4. அப்ப எனக்கு 1000 into 4 கிடைக்கும். அப்ப 4,000 adverse. So 7,600 plus இதுவும் adverse தான். 4,000 இதுவும் adverse தான். அப்ப எனக்கு ஆட் பண்ணா 11,600 adverse. அதான் என்னோட ஆன்சரும். ஸோ இந்த சம் வந்து நான் போட்ட ஆன்சர்ஸ் கரெக்ட். போட்ட ஆன்சர் இன்டர்லிங்க்டா இருக்கு. அப்படி போட்டா நம்ம கண்டிப்பா போட்ட ஆன்சர் கரெக்டா கேட்டீங்கன்னா 3 இடத்துல ஒரே தப்பு பண்ணீங்கனாலும் கரெக்டா தான் இருக்கும். ஸோ அதை வச்சு யூ கேனாட் டிசைட் தட் யூ ஹவ் டன் த சம் கரெக்ட். பட் இருந்தாலும் இது ஒரு கிராஸ் செக், அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம லேபர் வேரியன்ஸ் போக போறோம். ஸோ லேபர் வேரியன்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் ஹவர், ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ஹவர், ஆக்சுவல் ரேட். ஸ்டாண்டர்ட் ஹவர் வந்து 4,950, சாரி ஆக்சுவல் ஹவர் தான் 4,950 ஹவர்ஸ். ஆக்சுவல் ரேட் வந்து 24,750 டிவைட் பை 4,950 ஹவர்ஸ். ஸோ 5 rupees வரும் ஆக்சுவல் ரேட். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? 29,750 டிவைட் பை 4,950. 29,750, 24,750, sorry. 24,750 divided by 4,950. So standard hour is 4 rupees per hour. Standard rate. Standard hour is 2.5 per unit. அப்ப 1,800 into 2.5 பண்ணா 4,500 hours கிடைக்கும். ஸோ இங்க நம்ம கால்குலேட் பண்ண போற வேரியன்ஸஸ் என்னன்னா total cost variance, standard hour into standard rate minus actual hour into actual rate. அப்ப எனக்கு 4,500 into 4 minus 4,950 into 5. 4,500 into 4, 4,950 into 5. அப்ப எனக்கு 6,750 adverse கிடைக்கும். இப்ப நான் வந்து லேபர் ரேட் வேரியன்ஸ், லேபர் efficiency variance calculate பண்ண போறேன். So rate variance is nothing but standard rate minus actual rate into actual hours. Efficiency variance is standard hour minus actual hour into standard rate. Rate variance எனக்கு வந்து 5 minus 4 into 4,950. இது வந்து 4,500 minus 4,950 into, sorry, இது வந்து 4 minus 5. 4 minus 5 into 4. So 4 minus 5 into 4,950. அப்ப எனக்கு 4,950 adverse கிடைக்கும். 4,500 minus 4,950 into 4. அப்ப எனக்கு வந்து 1,800 adverse கிடைக்கும். ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணா எனக்கு 6,750 adverse. என்னோட ஆன்சர் மேட்ச் ஆகுது. இதுவுமே ஜஸ்ட் ஃபார் அ கிராஸ் செக் பர்பஸ் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போக போறோம். 7th சம்.
So, இப்போ நம்ம 7th sum பார்க்க போறோம். XYZ Limited has established the following standards for factory overheads. Variable overheads வந்து per unit 10 rupees. Fixed overheads வந்து 1 lakh per month. Capacity of the plant is 20,000 per month. The actual data for the month is as follows. Actual overheads வந்து 3 lakhs. ஆக்சுவல் அவுட்புட் வந்து 15,000 யூனிட்ஸ். இப்போ நம்ம கிட்ட அவங்க கண்டுபிடிக்க சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வால்யூம் வேரியன்ஸ் ஓவர்ஹெட்ஸ் எக்ஸ்பென்ஸ் வேரியன்ஸ். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வால்யூம் வேரியன்ஸ் ஓவர்ஹெட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் இது ரெண்டுமே நம்ம வந்து பாக்குறதுக்கு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ்ல தான் நம்ம இதை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸோடைய என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் வால்யூம் வேரியன்ஸ். So expenditure variance is nothing but budget minus actual. Volume variance is nothing but standard minus budget. So இப்போ நம்ம fixed overheads மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் overheads ரிமூவ் பண்ணோம் ஆக்சுவல்ல இருந்து. So actual overheads வந்து 3 lakhs. இதுல வந்து வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் வந்து 15,000 இன்டூ ஏன்னா நம்ம அதை பட்ஜெட்டா தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம கிட்ட டேட்டா இல்ல. ஸோ அப்போ 1,50,000. அப்ப ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் இஸ் 1,50,000. ஸோ ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் இஸ் 1,50,000. நீங்களே எப்படி இதை அசியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ்க்கான டேட்டா இல்ல அண்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸோட கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம போடுறோம். இதே மாதிரி தான் நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சம்மும் போட்டோம். ஸோ பட்ஜெட்டட் பாத்தீங்கன்னா 1 lakh, ஆக்சுவல் பாத்தீங்கன்னா 1,50,000. ஸோ 1 lakh minus 1,50,000, 50,000 adverse. வால்யூம் வந்து ஸ்டாண்டர்ட் மைனஸ் பட்ஜெட். ஸோ ஸ்டாண்டர்ட் இஸ் நத்திங் பட் என்னுடைய 20,000 கெப்பாசிட்டிக்காக தான் நான் வந்து 1 lakhன்னு வச்சிருந்தேன். அப்ப எனக்கு வந்து ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா 1 lakh டிவைடட் பை 20,000 போட்டா 5 rupees தான் ஸ்டாண்டர்ட். அப்ப 5 into 15,000 அப்படின்னு பார்த்தா 15,000 into 5 போடும்போது 75,000 தான் என்னோட ஸ்டாண்டர்ட். ஆனா என்னோட பட்ஜெட் வந்து 1 lakh. அப்ப எனக்கு 25,000 அட்வர்ஸ் வரும். This is my volume variance. So I hope you understood this sum. இந்த sum வந்து கொஸ்டினே இவ்வளவுதான். நம்ம இப்ப next sum பார்க்க போறோம். இப்ப நம்ம 8th sum பார்க்க போறோம். Following information is available from records of the factory. 10,000 budget, 12,000 is actual. Production 2,000, 2,100. Standard time is 10 and 21,000 hours worked actual. இப்போ வந்து அவங்க 3 கேக்குறாங்க. Fixed overheads, cost variance, expenditure variance, volume variance. Volume. So இதோட formulas நம்ம first போட்டுக்கலாம். Cost variance is standard minus actual. Expenditure variance is budget minus actual. Volume variance is standard minus budget. So இப்போ நமக்கு வந்து ரெண்டு விஷயம் தேவை. நம்ம இப்போ ஒர்க்கிங் நோட்டுக்கு வந்துடலாம். ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 ஸ்டாண்டர்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பட்ஜெட் இஸ் 10,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் 2,000. அப்ப எனக்கு ஒரு யூனிட்டுக்கு 5 rupeesனு கிடைக்கும். ஆக்சுவலா 2,100 யூனிட். ஸோ ஸ்டாண்டர்ட் இஸ் நத்திங் பட் பட்ஜெட் ஃபார் ஆக்சுவல். அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ 10,000 டிவைட் பை 2,000 இன்டூ 2,100. அப்ப எனக்கு 10,500 ஸ்டாண்டர்ட் கிடைக்கும். அண்ட் ஆக்சுவல் எனக்கு இது ஆல்ரெடி தெரியும் 12,000. என்னோட பட்ஜெட் அது 10,000. So standard minus actual. Standard is 10,500, actual is 12,000. So 1,500 adverse. Budget minus actual. Budget is 10,000, actual is 12,000, 2,000 adverse. Volume is standard minus budget. Standard is 10,500. Budget is 10,000. அப்ப 500 favorable. ஸோ நம்ம ஏன் வால்யூம் இப்படி போடுறோம் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேஷன்ல சொல்லியாச்சு. நான் திரும்பவும் சொல்றேன். இது வந்து 2 பேரோட மிஸ்டேக்னால வர்றதுதான் இதோட ரூட் காஸ்.
First root cause is expenditure variance, another root cause is volume variance. Volume variance, if it is coming in an adverse way, then there is a mistake in planning. Expenditure variance is purely because of the production team. ஸோ இந்த டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வரதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸட் ஓவரேஜை பிரிக்கிறோம். ஏன்னா ஃபிக்ஸட் ஓவரேஜ் இஸ் சம்திங் விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃபிக்ஸட். இது வந்து ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ, இன்னொரு யூனிட்டுக்கு இவ்வளோ அப்படிங்கிறத நமக்கு முதல்ல கொண்டே வர முடியாது. ஸோ ஃபிக்ஸட் ஓவரேஜ் சம்திங் விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃபிக்ஸட். ஸோ அதனால தான் நம்மளால ஃபிக்ஸட் ஓவரேஜுக்கு மட்டும் நம்ம பட்ஜெட்டுங்கிற ஒரு ஐடியாலஜி கொண்டு வரும். அப்போ நான் பட்ஜெட்ல ஆல்ரெடி நான் வச்சிருந்ததை விட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்னோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கணும். பட் இங்கே கம்மியாக தான் இருக்கு. அப்ப எனக்கு அத பேஸ் பண்ணி பார்த்தா 500 எனக்கு ஃபேவரபிள் தான். ஆனா என்னோட எக்ஸ்பெண்டிச்சரா பார்த்தா நம்ம பட்ஜெட்ட விட அதிகமா நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ 2000 எனக்கு அட்வர்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.